Hello everyone, this is Yuvraj. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சேலுக்கான ஒரு பொசிஷனல் டார்கெட் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணலாம் சொல்லிட்டு பார்க்குறோம். சேலை பொறுத்தவரை டெய்லியும் உங்களுக்கு பேண்ட் ஸ்கிரிப்டில் வருது. பட் சார்ட்டை பார்த்தீங்கன்னா ஒரு லாங் கன்சல்டேஷன் இருக்குது. ஸோ இந்த கன்சல்டேஷன் என்ன ஸ்ட்ரக்சரில் இருக்குது, ஸோ இதுக்கான நெக்ஸ்ட் ப்ரைஸ் டார்கெட் எந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணலாம் சொல்லிட்டு பார்க்கலாம். கரண்ட்லி சேல் உங்களுக்கு பெர்ஃபெக்ட் ட்ரையாங்கிள் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். ஸோ இதுக்கான ஸ்ட்ரக்சரை பார்க்கும்போது ட்ரையாங்கிளுக்கான வேவ் கொண்ட பொறுத்தளவு 0, 1, 2, 3, 4 then 5. ஸோ as per the wave count படி நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேலே பிரேக் அவுட் கொடுக்குறான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் இந்த இடத்துல மார்க்கெட் உங்களுக்கு சைட்வேஸ் எடுத்து 6 and 7 இந்த மாதிரி போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ட்ரையாங்கிளை பொறுத்தவரை நீங்கள் பிரேக் அவுட்க்கு அப்புறம் ட்ரேட் இருக்கிறதா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஓகே, இந்த இடத்துல நீங்கள் ரீசனபுளாக டார்கெட் எந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணலாம் சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் மார்க்கெட் உங்களுக்கு மேலே பிரேக் அவுட் கொடுத்ததுன்னா அது எவ்வளோ தூரம் போகலாம், அதாவது பேட்டர்னுக்கான டார்கெட் இல்லாமல் ஒரு வேவ் கவுண்ட் படி உங்களுக்கான டார்கெட் எந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணலாம். இன்கேஸ் மார்க்கெட் கீழே பிரேக் அவுட் கொடுக்குதுன்னா அதுக்கான டார்கெட் எந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணலாம் சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் மார்க்கெட் மேலே பிரேக் அவுட் கொடுக்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 5th இயர் ப்ராக்ரஸில் இருக்கான். ஸோ 5th பொறுத்தளவு உங்களுக்கு மினிமம் 171 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதாவது இதுக்கான வேவ் கவுண்டை பொறுத்தளவு ஸோ 0 இங்கே ஸ்டார்ட் ஆகுது, 1, 2, 3 தென் 4th உங்களுக்கு ட்ரையாங்கிள் ஸ்ட்ரக்சரில் இருக்கான். மார்க்கெட் 4th பிரேக் அவுட் கொடுத்ததுன்னா 5th உங்களுக்கு மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதாவது உங்களுக்கு ஒரு 5 வேவ் கவுண்டில் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இதுக்கான டார்கெட்டை பொறுத்தளவு 171 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இன்கேஸ் மார்க்கெட் கீழே பிரேக் அவுட் கொடுக்குறான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு டபுள் கரெக்டில் வரும். ஸோ அது இல்லாமல் வேறு எந்த மாதிரி நீங்கள் கீழே வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸில் ஒரு பெர்ஃபெக்ட் ஹார்மோனிக் ஸ்ட்ரக்சரில் இருக்கான். ஸோ அதுக்கான ஸ்ட்ரக்சரையும் நம்ம பார்த்துருவோம். X, A, B, C, then D. ஸோ டியை பொறுத்தளவு உங்களுக்கு ஒரு என்ட்ரி பாயிண்ட்டாக இருக்கும், அதாவது செல்லிங் என்ட்ரியாக இருக்கும். ஸோ இதுக்கான டார்கெட் எந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க சொல்லி பார்த்தீங்கன்னா, சிலேருந்து நமக்கு டிக்கு ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்தீங்கன்னா 23 and 38 உங்களுக்கு ஃபஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். ஸோ இந்த லோவில் இருந்து இந்த ஹைக்கு நான் ட்ராப் பண்ணுறேன். மார்க்கெட் எக்ஸாக்டாக 23 ரேஞ்சில் தான் ஒரு ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு ஒரு சின்ன புல் பேக் நடந்திருக்கு. ஒன்ஸ் மார்க்கெட் இந்த 23 அதாவது இந்த ட்ரையாங்கிளை பிரேக் அவுட் கொடுத்ததுன்னா அடுத்த ரீசனபிள் டார்கெட் நம்ம 38 ஃபிக்ஸ் பண்ணலாம். அதாவது 107 101 உங்களுக்கு ரீசனபிள் டார்கெட்டாக இருக்கும். ஸோ இது ஹார்மோனிக் டார்கெட்டாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு இதுக்கான டெரிட்டரி எக்ஸாக்டாக இங்கே தான் இருக்கான். ஸோ மார்க்கெட் அது வரைக்கும் ரீச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கே இருக்குது. உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குறவங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.